இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாக்காளர் அட்டை வேண்டி விண்ணப்பிப்பவர்களுக்கு 15 நாட்களுக்குள் வாக்காளர் அட்டை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது சம்மந்தமாக புதிதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும், இதற்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக தற்போது ட்விட்டர் பேஜில் தான் அப்டேட் பண்ணிருக்காங்க. இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எபிக் இன் ஜஸ்ட் 15 days சொல்லி மெஷன் பண்ணிட்டு, எபிக் வில் பி டெலிவர்ட் வித்தின் 15 days ஆஃப் என்ரோல்மெண்ட் ஆர் எனி அப்டேட் சொல்லி மெஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நியூ ஃபாஸ்டர் சிஸ்டம் சொல்லி மெஷன் பண்ணிட்டு, இசிஐ ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் எ நியூ எஸ்ஓபி டு என்ஷூர் எபிக் டெலிவரி இஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் கன்வீனியன்ட் சொல்லி மெஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஹோம் டெலிவரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெலிவர் டு யுவர் ஹோம் டெலிவரின்னு சொல்லி மெஷன் பண்ணிட்டு, டெலிவர் டு யுவர் டோர் ஸ்டெப் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் போர்ட்ஸ் சொல்லி மெஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எஸ்எம்எஸ் அட் எவ்ரி ஸ்டேஜ் யூ வில் ரிசீவ் எஸ்எம்எஸ் அட் ஈச் ஸ்டேஜ் இன்ஃபார்மிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் எபிக் சொல்லி மெஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே இசிஐ நெட் ஆப் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது இசிஐ நெட் வெப்சைட் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் 15 daysக்குள்ளே ஸ்பீடு போஸ்ட் மூலமாக உங்களுக்கு இந்த ஓட்டர் கார்டு ஃப்ரீயாகவே டெலிவரி செய்யப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு வாட்டர்ஸ் போர்ட்டல் இசிஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே waters.eci.go.in எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறதா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் சைன் அப் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட்லனா சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கேப்சா என்டர் பண்ணி கொடுத்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண பிறகு உங்களுக்கான லாகின் ஐடி க்ரியேட் ஆகிடும். அதன் பிறகு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக ரிக்வீட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஓடிபி வரும். வெரிஃபை அண்ட் லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 secondsல லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் ஃபார்ம் 6ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 seconds லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஸ்டேட் நேம் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். நம்பர் அண்ட் நேம் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களோட அசம்பிளி நோவா செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 secondsலேயே நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்டும். அடுத்ததாக பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுடைய நேம் என்டர் பண்ணுங்கள். நேம் ஃபஸ்ட் இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள். அதற்கு நெக்ஸ்ட் பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் லாங்குவேஜ் ஷோ ஆகும். மிஸ்டேக்காக இருந்தால் நீங்கள் தமிழுக்கு இப்படி யூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கிங்க, இல்லைனா அதிலே செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து சர்நேம் இருந்தால் என்டர் பண்ணலாம், இல்லைனா என்டர் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 x 3.5 cm 2 MB தான் இருக்கணும். ஜேபிஜி இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நேம் அண்ட் சர்நேம் ஆஃப் எனி ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ்னு சொல்லியிருக்கும். ரிலேட்டிவில் ஃபாதர் இருக்காங்கன்னா ஃபாதருடைய நேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உங்களுடைய நேம் கொடுத்த மாதிரியே ஃபாதருடைய நேம் ஃபஸ்ட் இங்கிலீஷில் என்டர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு தமிழில் என்டர் பண்ணோம். அவங்க சர்நேம் என்டர் பண்ணிங்க, இல்லைனா என்டர் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்ததாக கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு
10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இமெயில் இருக்குன்னா செல்ஃப் டிக் பண்ணிவிட்டு இமெயில் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்தது ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஆதார் கார்டு நம்பர்னா ஐம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர் டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து அடுத்ததாக ஜெண்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலாக ஃபீமேலாக தேர்ட் ஜெண்டராக எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருந்தாலே போதும். நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கும் ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் 2 MB தான் இருக்கணும். இந்த ஃபார்மெட்டில் வந்து உங்களோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அப்படி இல்லைனா 10th 12th மார்க் ஷீட் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஏழு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்ததாக ப்ரெசன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஹவுஸ் நம்பர், பில்டிங் நம்பர், அப்படி இல்லைனா அப்பார்ட்மெண்ட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ரீட் நேம் என்டர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் நேம் என்டர் பண்ணணும், தமிழ் நேம் என்டர் பண்ணணும். உங்களோட வில்லேஜ் டீட்டெயில்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், பின்கோட் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக் நேம் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கிங்க. பின்கோட் நம்பர் போட்டாலே தாலுக் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் மேலே என்டர் பண்ணிக்கிங்க. அதை என்டர் பண்ண பிறகு அடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணி தான் இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் ஃபார் ரெசிடென்ஸ்னு இருக்கும். அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இபி பில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், அப்ரூவல் ஆகிடும். ஆனால் ஆதார் கார்டில் அட்ரஸ் கரெக்டாக இருக்க செக் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிங்க. 2 MB தான் இருக்கணும். ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அதை அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி, உங்களுக்கு டிசபிலிட்டி ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த காலம் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. டிசபிலிட்டி இருக்கா அதற்கான கேட்டகரி என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசபிலிட்டி எதுவும் இல்லைனா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் யாருடைய நேமும் என்டர் பண்ணி உங்களுக்கு அவங்களுக்குமான ரிலேஷன், அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து உடனடியாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். இது இல்லாமல் சீரியல் நம்பரும் அவங்களுடைய நம்பருக்கு பக்கத்தில் உங்களுக்கு வரும். அதனால் ஃபேமிலி மெம்பர் நேம், உங்களுக்குமான ரிலேஷன், உங்களுடைய ஃபாதரா, மதரா, பிரதரா எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. அதெல்லாம் ஃபில் பண்ண பிறகு டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க. உங்களோட வில்லேஜ் நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸில் எந்த மாதத்துலேருந்து எந்த வருஷத்துலேருந்து வசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லி ஃபில் பண்ணிக்கிங்க. மந்த் இயர் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ், உங்களோட ப்ளேஸ் நேம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த கேப்ச்சர் கோடு வரும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவியூவாக ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் கொடுத்துட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் ஃபைனலி மை அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். மறுபடியும் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகிட்டு அப்ளிகேஷன் சப்மிட்னு வரும். அடுத்ததாக வந்து பிஎல்ஓ அப்பாயிண்டட், ஃபீல்டு வெரிஃபைட், கடைசியாக பார்த்தீங்கன்னா அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் சொல்லி 4 ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணோடனே சப்மிட்னு இருக்கும். அடுத்ததாக பிஎல்ஓ ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க. கடைசியாக அக்செப்டட்னு சொல்லி க்ரீன் கலர் டிக் மார்க் வரும். அதன் பிறகு உங்களுக்கான ஓட்டர் ஐடி ஸ்பீடு போஸ்ட் மூலமாக உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி இலவசமாகவே புதிய வாக்காளர் அட்டை அப்ளை செய்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.